ஆதியும் அந்தமுமாமே, அல்பா ஒமேகாவுமாமே. ஆதியும் அந்தமுமாமே, அல்பா ஒமேகாவுமாமே. பரலோகில் அவர் நாமமாமே, என் பரிகாரியானாரே ஆமே. பரலோகில் அவர் நாமமாமே, என் பரிகாரியானாரே ஆமே. வார்த்தைக்கு அழிவில்லையாமே, எல்லாமே செயலாகுமாமே. அவர் வார்த்தைக்கு அழிவில்லையாமே, அது எல்லாமே செயலாகுமாமே. உன்னதர் மறைவுண்டு ஆமே, நமக்கு வல்லவர் நிழலுண்டு. உன்னதர் மறைவுண்டு ஆமே, நமக்கு வல்லவர் நிழலுண்டு ஆமே. பொல்லாப்பு நேராது ஆமே, ஒரு வாதையும் அணுகாது ஆமே. பொல்லாப்பு நேராது ஆமே, ஒரு வாதையும்
விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹalleluya. அவர் வார்த்தைக்கு என்ன இல்லை? நல்ல சத்தமா சொல்லாமா? இயேசுவோட வார்த்தைக்கு அழிவில்லை. ஹalleluya, ஹalleluya. வானமும் பூமியும் அழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒருபோது என்ன செய்யாது? அழிந்து போகாது. மனுஷர்கள் மாறினாலும் எல்லா சூழ்நிலைகள் மாறினாலும் அவர் என்றுமே மாறாதவர். ஹalleluya. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஹalleluya. இருப்பை திருப்புவார். ஆமென். நம்மை நகைப்பாலே நிரப்புவார். ஆமென். சிறையிருப்பை திருப்பினார். ஆமென். நம்மை நகைப்பாலே நிரப்பினார். சேர்ந்து சொல்லாமா? என் சிறையிருப்பை திருப்பினார். ஆமென். என்னை நகைப்பாலே நிரப்பினார். சிறையிருப்பை திருப்பினார். ஆமென். என்னை நகைப்பாலே நிரப்பினார். கண்ணீரோட விதைத்தோமே. ஆமென்.
நம்முடைய கரங்களை உயர்த்தி அப்பா சமூகத்திலே அவருடைய நாமத்தை உயர்த்தி ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தைக்கு அழிவில்லை ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு அழிவில்லை அப்பா. ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று வசனம் சொல்லுகிறது. அவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு பவர் இருக்கு, அவ்வளவு வல்லமை இருக்கு. ஹல்லேலூயா. மனிதர்களோட வார்த்தை மாறி போகலாம், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறி போகாது. பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல என்று வசனம் சொல்லுகிறது. ஓ ஹல்லேலூயா. அவரே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறார். அவராலே அன்றி நமக்கு மீட்பு இல்லை, அவராலே அன்றி நமக்கு விடுதலை இல்லை. அவர் நமக்கு வார்த்தையானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு அழிவே இல்லை. அது நித்திய ஜீவனை கொடுக்கிறது, மீட்பை கொடுக்கிறது, விடுதலையை கொடுக்கிறது. ஓ ஹல்லேலூயா. நீதியின் கிரீடத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதான ஒரு ஸ்லாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறது. அந்த வார்த்தையான தெய்வத்தை உயர்த்தி ஆராதிக்கலாமா? நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆதியும் அந்தவுமானவரே, அல்பா ஒமேகாவுமானவரே, முந்தினவரும் பிந்தினவரும் ஆனவரே, இருக்கிறவராகவே இருக்கிறவரே, உம்மை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம். பரலோகத்திலே வீற்றிருக்கிறவரே, சிங்காசனத்தில் இருக்கிறவரே, சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. என் பரிகாரியாகிய கர்த்தாவே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. இனி பலவீனங்கள் நமக்கு இல்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இனி பலவீனங்கள் எனக்கு இல்லை. அவருடைய தழும்புகளாலே என்னை குணமாக்குகிறார், அவருடைய தழும்புகளாலே நான் குணமாகிறேன். விசுவாசத்தோட அறிக்கை செய்யலாமா? கர்த்தர் இன்றைக்கு எந்த பலவீனத்தின் மத்தியிலே நம்ம இந்த ஆராதனைக்கு வந்திருந்தாலும் அவர் எல்லாவற்றையும் குணமாக்க வல்லவராய் இருக்கிறார். அவருடைய தழும்புகளாலே நம்ம குணமாகிறோம். மனதில் ஏற்பட்ட ஆறக்கூடாத தழும்புகள், ஓ ஹல்லேலூயா, பலரால ஏற்படுத்தப்பட்ட ஓ தழும்புகள், காயங்கள், கட்டுகள் எதுவாக இருந்தாலும் அவருடைய தழும்புகளாலே நம்ம குணமாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். விசுவாசத்தோட அறிக்கை செய்யலாமா? உம்முடைய தழும்புகளாலே நான் குணமாகிறேன். இனி பலவீனங்கள் எனக்கு இல்லப்பா, இனி பலவீனங்கள் எனக்கு இல்லை ஆண்டவரே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோட இருக்கிறதுனாலே நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. இனி பலவீனங்கள் எனக்கு இல்லை, இனி சுகவீனங்கள் எனக்கு இல்லை, இனி கவலைகள் எனக்கு இல்லை, இனி பயங்கள் எனக்கு இல்லை, இனி கண்ணீர்கள் எனக்கு இல்லை, இனி துக்கங்கள் எனக்கு இல்லை. எல்லாவற்றையும் கர்த்தர் சிலுவையில எனக்காக ஏற்றுக்கொண்டார், பாடுகளை ஏற்றுக்கொண்டார், துக்கங்களை சுமந்து கொண்டார். ஆகவே இனி பலவீனங்கள் என்னை அணுகுவதில்லை, பொல்லாப்பு என்னை அணுகுவதில்லை, வாதைகள் என்னை அணுகுவதில்லை, நோய்கள் என்னை அணுகுவதில்லை. உன்னதமானவர் தம்முடைய மறைவிலே வைத்து என்னை பாதுகாத்து வருகிறார், என்னை அதிசயமாக நடத்தி வருகிறார், எனக்கு ஆலோசனை தந்து நடத்தி வருகிறார், என்னை நேர் வழியாய் நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரிதரபஷதரபலபலபா, ஓரி கதரபஷதரபலபலபலபா, ஓரியாந்தரபகதரபலபஷபலபலபலபா. உம்முடைய வார்த்தைக்கு அழிவில்லை ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை மேலானது, உம்முடைய வார்த்தை ஜீவனுள்ளது, உம்முடைய வார்த்தை உயிர்ப்பிக்கிற வல்லமையுடையது தகப்பனே. அது உலர்ந்து போன எலும்புகளையும் உயிர்ப்பிக்காது வல்லமையுடையதாக இருக்கிறது. செத்து போன கர்ப்பத்தையும் உயிர்ப்பிக்கிற வார்த்தையின் வல்லமை உம்மிடத்தில் உண்டு ஆண்டவரே. எங்களுடைய செத்து போனதா இருக்கிற நிலைமைகள், ஓ எங்க வாழ்க்கையில ஏற்பட்டதான மூடப்பட்ட காரியங்களை உயிர்ப்பிக்கிற வல்லமை உம்முடைய வார்த்தையில் உண்டு ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Jesus. உம்முடைய வார்த்தைக்கு அழிவில்லை என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? உம்முடைய வார்த்தைக்கு அழிவில்லை என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அவருடைய வார்த்தைக்கு அழிவில்லை என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அவராலே கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை, அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அவர் சகலத்தையும் செய்து முடிக்கிற தெய்வம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பான விசுவாசத்தோடு சொல்ல முடியுமா? ஓ ஹல்லேலூயா. சகலத்தையும் செய்ய வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. அவர் நமக்காக நம்ம வாழ்க்கையில என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அதன் வேலையில நேர்த்தியாக அதை செய்து முடிப்பார். அது ஒருவனாலும் தடுத்து போட முடியாது. அவர் சொன்ன வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். அவர் நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாக நிறைவேறும். வாக்குத்தத்தம் பண்ணின தெய்வம் உண்மையிலவராய் இருக்கிறார். அவர் பொய் சொல்லுவதே இல்லை, அவர் பொய் சொல்லுவதே இல்லை. குறித்த காலத்தில் கொடுக்கப்பட்டதான தரிசனம் ஏற்ற வேளையில நிறைவேறத்தக்கதாக அவருடைய வார்த்தை அனுப்பப்பட்ட விதமாகவே நிறைவேறி முடிச்சு விட்டு தான் அவரிடத்துல போகும். நிறைவேறதுக்கு முன்னாடி அவரிடத்துல போகாது. ஹல்லேலூயா. ஓ thank you Jesus.
அவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நிலத்தில் விதைக்கப்பட்டதான கண்ணீரின் விதைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் கம்பீரமாக 30, 60, 100 பலன் தர கிருபை செய்வார். ஹல்லேலூயா. நம்ம விதைத்த ஒவ்வொரு கண்ணீரின் விதைகளுக்கும் பலன் உண்டு, அதுக்கு பதில் உண்டு. ஏற்ற வேலையில கம்பீரத்தோட அறுக்க செய்வார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோட என்னோட கூட சேர்ந்து சொல்லாமா? கண்ணீரோட விதைத்தோமே ஆமே, இனி கம்பீரத்தோட அறுப்போமே ஆமே. கண்ணீரோட விதைத்தோமே, இனி கம்பீரத்தோட அறுப்போமே. நல்ல முழங்கால் படிட்டு நேர் முழங்கால கொஞ்ச நேரம் நின்று கரங்களை நல்ல பரத்துக்கு நேராக உயர்த்தி 7வது மாதத்துல ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்து அழகா நிறுத்தி இருக்கிறார். இந்த 6 மாதம் அளவு ஒருவேளை நம்ம கண்ணீரின் விதைகளை விதைத்திருக்கலாம். கண்ணீரோட ஒவ்வொரு இடத்துல போய் புலம்பி இருக்கலாம். என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, என் லைஃப்ல இப்படிப்பட்டதான ஒரு காரியம் வந்துருச்சு, என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியலன்னு பலர் இடத்துல புலம்பி இருக்கலாம். ஏதோ காரியத்துல கண்ணீரோட நம்ம விதைத்திருக்கலாம். இன்றைக்கு அர்ப்பணித்து சொல்லுங்க, விசுவாசத்தோட அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, இந்த 6 மாதம் அளவும் நான் ஒருவேளை கண்ணீரோட விதைத்திருக்கலாம். அந்த கண்ணீருக்கெல்லாம் நிச்சயம் உம்மிடத்தில் பலன் உண்டு. ஆண்டவரே, நீங்க அந்த கண்ணீரெல்லாம் உடைய துருத்தியில சேர்த்து வைத்திருக்கிறீங்க. நான் சிந்துகிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் நீங்க நிச்சயமாக ஒரு பதிலை வைத்திருக்கிறீங்க. நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, நான் சந்தித்த அழுகையின் பள்ளத்தாக்குகள், நான் சந்தித்த மரண இருளின் பள்ளத்தாக்குகள், நான் சந்தித்த ஒவ்வொரு சிங்க கபிகள் எல்லாவற்றின் மத்தியிலே நீர் என்னோடு இருக்கிறீர் என்பதை விசுவாசிக்கிறேன். நான் கண்ணீரோட விதைத்ததான எல்லா நிலங்களிலேயும் கம்பீரத்தோட அறுக்க செய்வீராக, நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வீராக. கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை என்பதை நாங்கள் விசுவாசித்து உணரத்தக்கதாக நாங்கள் கண்ணீரோட விதைத்த இடங்களில் எல்லாம் கம்பீரத்தோட அறுக்க செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Jesus. விசுவாசத்தோட சொல்லாமா? என்னோட கூட இணைந்து கண்ணீரோட விதைத்தோமே, இனி கம்பீரத்தோட அறுப்போமே. ஓ, கண்ணீரோட விதைத்தோமே, இனி கம்பீரத்தோட அறுப்போமே. எஸ்டாடி கண்ணீரோட விதைத்தோமே ஆமே, இனி கம்பீரத்தோட அறுப்போமே. சேர்ந்து சொல்லாமா? அது எல்லாமே செயலாகும். அவர் வார்த்தைக்கு அழிவில்லை. ஆமென். அது எல்லாமே செயலாகும். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர் வார்த்தைக்கு அழிவே இல்லை. அவர் சொன்னபடியே நிச்சயம் நிறைவேற்றுவார், சொன்னபடியே செய்து முடிப்பார். அவர் சொன்னதை செய்யும் அளவும் நம்மை ஒருபோதும் கைவிடுகிறதே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழைத்த தெய்வம் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் உண்மையுள்ள தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி கண்களை மூடி பயபக்தியோடு ஓ ஹல்லேலூயா. சிலுவையில் பிறந்தோமே ஆமே, ஒன்றும் நிலுவையில் இல்லையே. நம்ம எல்லாரையும் ஆண்டவர் சிலுவையிலே மீண்டுமாக பிறக்க செய்திருக்கிறார். அவருடைய மரணத்தின் மூலமாக, அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக நமக்கு மறுபடியும் திரும்ப ஒரு வாழ்வு கிடைத்திருக்கிறது, திரும்ப ஒரு புது வாழ்க்கை கிடைத்திருக்கிறது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவர் எனக்கு நியூ லைஃபை கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் எனக்கு புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். பழைய பாவமான வாழ்க்கையெல்லாம் ஏற்றுக்கொண்டார், பழைய பாடு நிறைந்த வாழ்க்கையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார், பழைய சுபாவத்தின் வாழ்க்கையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். எல்லாவற்றையும் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் மன்னித்து எனக்கு புது ஜீவனை கொடுத்திருக்கிறார், புது வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். இனி ஒன்றுமே நிலுவையில் இல்லை.
இல்ல. இனி ஒன்றுமே பேலன்ஸ் அவர் வெட்டி வைக்கல, இனி ஒன்றுமே மிச்சம் வைக்கல. அவரு இந்த பாவத்துக்காக நான் உனக்கு மன்னிக்காம வச்சிருக்கிறேன்னு சொல்லி எதையும் பேலன்ஸ் வைக்கல. எல்லாவற்றையும் சிலுவையில முடித்து விட்டார். எல்லாமே முடிந்தது என்று சொல்லி ஜீவனை விட்டார் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஒன்றுமே நிலுவையில் இல்லை. பிசாசு நம்மளை குற்றப்படுத்தும்படிக்கு அவர் ஒன்னையும் பேலன்ஸ் வைக்காம வச்சுட்டு போயிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் சிலுவையில் அவர் ஏற்றுக்கொண்டார். இனி நம்ம பயப்படுறதுக்கோ கலங்குறதுக்கோ பயந்து ஓடி ஒளிகிறதுக்கோ ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவர் எனக்கு புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், மீட்பை கொடுத்திருக்கிறார், நிம்மதியை கொடுத்திருக்கிறார், சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சிலுவையில் பிறந்தோமே ஆமே, ஒன்றும் நிலுவையில் நாங்கள் சிலுவையில் பிறந்தோமே ஆமே, ஒன்றும் நிலுவையில் இல்லையே. நல்ல சத்தத்தை உயர்த்தி சிலுவையில் பிறந்தோமே ஆமே, ஒன்றும் நிலுவையில் இல்லையே. நாங்கள் சிலுவையில் பிறந்தோமே, ஒன்றும் நிலுவையில் இல்லையே. ஓஹோ ஆமென். சேர்ந்து வார்த்தைக்கு அழிவில்லை, அது எல்லாமே செயலாகும். அவர் வார்த்தைக்கு அழிவில்லை, அது எல்லாமே செயலாகும். ஓ வார்த்தைக்கு அழிவில்லை ஆமே, அது எல்லாமே செயலாகும். நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஓ ஹல்லேலூயா. எல்லா துதிகன மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம் அப்பா. உடைய நாமம் உயர்த்தப்படுவதாக, உடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவரே. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி கண்களை மூடி பயபக்தியோடு அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக எல்லா துதியும் எல்லா கணமும் என்னெல்ல சாத்தியம் செய்பவர்க்கே எல்லா புகழும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே எல்லா துதியும் எல்லா கணமும் என்னெல்ல சாத்தியம் செய்பவர்க்கே எல்லா புகழும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. நமக்காய் பரிந்து பேசுகிற பிரதான ஆசிரியர் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் உன்னதங்களில் இருக்கிற சகல ஆசீர்வாதங்கள்னாலும் நம்மை ஆசீர்வதித்து அலங்கரித்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த 6 மாதம் அளவும் ஆண்டவர் என்னை கண்ணின்மணி போல பாதுகாத்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார், என்னை அதிசயமாய் நடத்தி வந்திருக்கிறார். அவருடைய நாமத்தை உயர்த்துவேன் என்று சொல்லி நல்ல கரங்களை உயர்த்தி எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும்
எத்தனையோ இடங்களில் நம்மளால பேச முடியாதபடிக்கு நம்முடைய வாய்களை சில வேளைகளை திறக்க முடியாதபடிக்கு போயிடும். இந்த இடத்துல பேசினா தவறிடுமோ, இந்த இடத்துல பேசினா தப்பாயிருமோ, இந்த இடத்துல பேசினா நமக்கு அவமானம் வந்துருமோ, நிந்தை வந்துருமோன்னு சொல்லி எத்தனையோ இடங்கள்ல பேச வேண்டிய இடத்துல அமைதியா வந்திருப்போம், தலைகுனிவோட வந்திருப்போம். ஆனா நமக்காக பரிந்து பேசுகிற நமக்கு உண்டு, நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் நமக்கு உண்டு. ஓ, நமக்காக நம்ம எந்த இடத்துல வாயை மூடிட்டு பேச முடியாம திரும்பி தலைகுனிவோட வந்தோமோ அந்த இடத்துல ஆண்டவர் நமக்காக நிற்பார், அந்த இடத்துல ஆண்டவர் நமக்காக பேசுவார். எந்த மனிதர்கள் முன்னாடி நம்ம தலைகுனிவோட வந்தோமோ அதே மனிதர்கள் முன்னாடி அதே இடத்துல நம்மளை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல நம்ம மௌனமாய் இருக்க தேவையில்லை. ஆண்டவர் நம்முடைய வாயின் வார்த்தைகளை கிரியை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வெட்கத்தை அனுபவித்த சகல இடங்களிலும் நமக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. நமக்காய் நிற்கிறவர் நமக்கு உண்டு, நமக்காக பேசுபவர் நம்மோடு கூட இருக்கிறார். யோசுவா இடத்துல ஆண்டவரை தான் சொன்னார், நான் மோசையோட எப்படி இருந்து பேசுறனோ அதே போல நான் உன்னோட இருப்பேன், உன்னோட இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். அந்த விசுவாசத்தோட யோசுவா ஒவ்வொரு இடத்துல முன்னேறி போனான். எரிகோ கோட்டை வந்தது தாண்டி போனான். ஒவ்வொரு பட்டணங்களையும் புறஜாதிகள் வாள் எடுத்துட்டு வந்தாங்க. எல்லாத்தையும் வென்றுட்டு ஆண்டவருடைய பலத்தை கொண்டு வெற்றி அடைந்து முன்னேறி சென்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசுவாவோட இருந்த தெய்வம் நம்மோட இருக்கிறார். கிதியோனோட இருந்த அந்த தெய்வம் நம்மோட இருக்கிறார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, இம்மீதியான ரட்சித்துக் கொள்வாய் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடையும் பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ ஜீசஸ். நமக்காய் நிற்கிறவர் நம்மோடு உண்டு, நமக்காய் பேசுபவர் நம்மோடு உண்டு. எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை, ஆண்டவர் நம்மோட இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவர் எனக்காக நிறைய இடத்துல பேசியிருக்கிறார், ஆண்டவர் எனக்காக நிறைய இடத்துல எனக்காக துணை நின்றிருக்கிறார். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு தைரியத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ இடத்துல நம்ம அமைதியாக இருந்த இடத்துல நமக்காக யாராவது வந்து பேச மாட்டாங்களா, நமக்காக யாராவது வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா, நமக்காக துணைக்கு யாரும் வந்து நிற்க மாட்டாங்களான்னு நினைத்த இடத்துலலாம் ஆண்டவரே நமக்காக துணையாக வந்திருக்கிறார். அவருடைய பிரசனத்தை நமக்காக அனுப்பியிருக்கிறார். அவருடைய தூதனை நமக்கு முன்பாக அனுப்பி எல்லா பாதைகளையும் சரி பண்ணி இருக்கிறாரு. நமக்காக நின்று இருக்கிறார், நமக்காக பரிந்து பேசுகிறார். எவ்வளவு நல்ல தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உணர்ந்து சொல்லாமா, எனக்காய் நிற்பவரே, எனக்காய் பேசுபவரே, என்னோடு கூட இருப்பவரே, வினங்களை உயர்த்தி ஆராதிக்கிறோம். நீர் போதுமானவர், நீர் போதுமானவர், நீர் போதுமானவர் ஆண்டவரே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவள் நான், பெற்றவள் நான். கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவள் நான், பெற்றவள் நான். உந்தயாளத்தின் உதாரணமாக நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே. உந்தயாளத்தின் உதாரணமாக நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே. சென்று சொல்லாமா, ஏலீரே, ஏலீரே, போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே, ஏலீரே, என் தேவையிலும். ரெண்டு கரங்களை உயர்த்தி எனக்காய்
அவர் நம்மளை கையேந்த விடலை, நம்மளை தலைகுனியும் விடலை. அப்படி ஒருவேளை அந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் எனக்காக என் கூட நிற்கிறார். யார் என் கூட நின்னாலும் நிற்காட்டியும் அவர் எனக்காக கூட இருக்கிறார். அவருடைய கிருபை எப்போது என்னோட இருக்கிறது. நான் இன்னைக்கு நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் என் தேவன் எனக்கு கொடுத்த கிருபை, என் தேவன் எனக்கு இலவசமாக அளித்த மீட்பு. ஹல்லேலூயா. ஆமா, கேட்பதை பார்க்கலாம் கேளாததை அதிகமாக தந்தார். சாலமோனிடத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நீ கேட்ட ஞானத்தை தந்திருக்கிறேன், நீ கேளாத ஐஸ்வர்யத்தை தந்திருக்கிறேன்னு சொல்லி. ஹல்லேலூயா. நம்ம கேட்டதை பார்க்கலாம் கேளாத ஆண்டவர் தருகிறார். நம்மளை கையேந்த விடுவதில்லை, நம்மளை தலைகுனிய விடுகிறதில்லை. அவரை நம்பி வாழ்கிறோம், அவர் நம்மளை ஏமாந்து போக விடுவதே இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆண்டவர் மேல விசுவாசம் இருக்கு? அவர் மேல நான் பரிபூர்ண நம்பிக்கை வைத்திருக்கிறேன், அவர் மேல நான் பரிபூர்ண விசுவாசம் வைத்திருக்கிறேன்னு சொல்றவங்க நல்ல கரங்களை உயர்த்தி, உம்மை நம்பி வாழ்பவர் ஏமாற்றமில்லை, ஏமாந்து போவதற்கு நீர் விட்டதில்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்லை, ஏமாந்து போவதற்கு நீர் விட்டதில்லை. ரெண்டு கரங்களை உயர்த்தி பரத்திற்கு நேராக இந்த ரெண்டு கரங்களையும் உடைய சமூகத்துல ஏந்தி இருக்கிற இந்த ரெண்டு கரங்களையும் நான் மனுஷரிடத்துல ஏந்த கூடாது ஆண்டவரே. சொல்லவன் நல்லா வாய்களை திறந்து, நான் உம்முடைய சமூகத்துல ஏந்தி இருக்கிற இந்த கரங்களை நான் எந்த மனுஷரிடத்துலயும் போய் ஏந்த கூடாதப்பா. எந்த கடன்கார இடத்துல போய் கடனை கூட எனக்கு கொஞ்சம் அமௌண்ட்டை கூட நான் சொல்லி கேட்க மாட்டேன். இந்த கரங்களை நான் மனுஷர்கள் இடத்துல ஏந்த மாட்டேன். என் தேவனுடைய சமூகத்துல ஏந்தி இருக்கிற இந்த கரங்கள் எந்த மனுஷத்துலயும் போய் ஏந்தி நின்று தலைகுனிவை சந்திக்காது, எந்த மனுஷத்துல ஏந்தி நின்று தலைகுனிவை சந்திக்காது, எந்த அவமானத்தையும் சந்திக்காது. இன்றைக்கு ஏந்தி இருக்கிற கரங்கள் என் தேவனிடத்தில் மாத்திரமே எப்பொழுது ஏந்தி இருப்பேன். அவர் எனக்கு அல்ல குறையாத ஆசீர்வாதத்தை தருவார். ஓ கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படி கேட்கிற யாவரும் நிறைவாய் பெற்றுக்கொள்ள கடவுள் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு ஏந்தி இருக்கிற இந்த கரங்கள் ஆண்டோடைய சமூகத்துல மாத்திரமே உயர்த்தப்பட்டு இருக்கட்டும், ஆண்டோடைய சமூகத்துல மாத்திரமே ஏந்தப்பட்டு இருக்கட்டும். நான் கண்ணீரோட விதைத்த எல்லா காரியத்திலேயும் இந்த ஏந்தி இருக்கிற கரங்களை கம்பீரத்தின் அறுவடை நான் பார்க்கத்தக்கதாக கர்த்தரனை அளவில்லாத ஆசீர்வாதத்தினால் நிரப்புவீராக ஆண்டவரே. அளவில்லாத சம்பூர்ண ஆசீர்வாதத்தினால் நிரப்புவீராக. ஆவிக்குரிய உன்னதங்களுள்ள சகல ஆசீர்வாதத்தினாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நீங்க எங்களை நிரப்புங்க. மனுஷங்களுக்கு அளந்து போடக்கூடாது, மனுஷங்களுக்கு அளந்து போடக்கூடாது ஆண்டவரே. என் தேவனுடைய சமூகத்திலிருந்து வரட்டும். வானத்தின் பலகணிகளை துறப்பீராக, இடம் கொள்ளாமற் போக மட்டும் உம்முடைய ஆசீர்வாதத்தினால எங்களை அலங்கரிங்க ஆண்டவரே. நல்ல கரங்களை அவருடைய சமூகத்துல உயர்த்தி, என கையேந்த விடல, என்ன தலை குனியாவும் விடல, என கையேந்த விடல, என்ன தலை குனியாவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்லை, ஏமாந்து போவதற்கு நீர் விட்டதில்லை. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றமில்லை, ஏமாந்து போவதற்கு நீர் விட்டதில்லை. ஆமெனப்பா. நாங்கள் ஏமாந்து போவதற்கு நீர் ஒருபோதும் அனுமதிக்கிறதே இல்லை ஆண்டவரே. கண்ணீரோடு விதைத்திருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தருடைய கரங்கள் வைக்கப்படட்டும். உம்முடைய கரம் குறுகி போவதில்லை என்பதை நாங்கள் உணரும்படிக்கு எங்களை கம்பீரத்தோட சந்தோஷத்தோட அறுக்க செய்வீராக. எல்லா வித நன்மைகளால திருப்தியாக்கி அனுப்புங்க. வெறுமையோடு அல்ல ஆண்டவரே, நிரப்பப்பட்ட பாத்திரமாக, ஆசீர்வாதத்தினாலே அனுப்பப்பட்ட பாத்திரமாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எல்லா காரியங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.